இதையும் மார்க்க அறிஞர்கள் விளங்கப்படுத்துறாங்க. ஒரு ஆம்பளைய போல பொம்பளை நடிக்க போறான், அல்லது ஒரு பொம்பளைய போல ஆம்பளை ஆக போறாருண்டா இதுக்கு காரணம் என்ன? கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, முதல் 2 காரணங்களை மார்க்கம் சொல்லுது. அதுல முதலாவது காரணம் தான் பாருங்க, மார்க்கம் இப்படியெல்லாம் பேசியிருக்கீங்க. பெண்கள் மெஜாரிட்டியாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல ஆண்கள் சிறுபான்மையாக இருப்பார்கள் என்றிருந்தால் இந்த தன்மை உண்டாகும். அல்லது ஆண்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல பெண்கள் சிறுபான்மையாக இருந்தால் இந்த தன்மை உண்டாகும். விளங்குதா உங்களுக்கு? அப்படின்னா ஒரு ஃபேக்டரி ஒன்று, ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கொள்வோமே. இங்க பெண்கள் தான் ஒரு 1500 பெண்கள் வேலை செய்யறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, நேரடியா பார்க்கறதுக்கு. இங்க கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 10 மேனேஜர், அதுக்கு ஆஃபீஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் பார்த்தா ஒரு 5-10 ஆண்கள் தான் வேலை செய்வாங்க. கண்ணியமானவர்களை, மார்க்கம் சொல்லுது இந்த 1500 பெண்களோட இந்த 10 ஆண்களும் பழகக்கூடிய நேரத்தில், பேசக்கூடிய நேரத்தில், அதிகமாக சவகாசம் வைக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யும்? அந்த பெண்களுடைய உனூசத் என்ற தன்மை இந்த 10 பேருள்ளுக்கும் ஊடுருவ ஆரம்பிக்கும், அவர்களுக்கு விளங்காமல். விளங்குதா? பெண்ணிமை என்ற அந்த தன்மை உண்டாகும். இதே போல ஒரு 1500 ஆண்கள் வேலை செய்யறாங்கன்னு வைங்க. இப்ப இந்த ஃபேக்டரியில ஒரு 10 அல்லது 20 பெண்கள் வேலை செய்யறாங்க. இப்ப அந்த ஆண்கள் இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குதானே, ஆண்களிடம் இருக்கக்கூடிய அந்த சிஃபாத் தன்மைகள் காலப்போக்கில் என்ன செய்யும்? அப்படியே இந்த 10-20 பெண்களுக்குள்ளால அப்படியே ஊடுருவ ஆரம்பிக்கும். அதனால தான் நாங்க இன்றைக்கு பார்க்கிறோம், வேலைக்கு எப்படி போறாங்க சொல்லுங்களே, வேலைக்கு எப்படி போறாங்க? டெனி முடித்து, டிஷர்ட் அடிச்சு, சன்கிளாஸ் அடிச்சு, நல்ல ஒரு சப்பாத்துண்டை போட்டு, தோற்றமே மாறி கிட்ட வைத்து முடியெல்லாம் வெட்டி, அதை கேட்கக்கூடிய நேரத்தில் தான் விளங்குது, பேசக்கூடிய நேரத்தில் தான் விளங்குது, அடே இதெல்லாம் பெண்கள், ஆஹா இந்த நிலைமையில போறாங்க. இது 2 தரப்புலையும் 2 பக்கத்திலிருந்தும் உண்டாகும். கண்ணியமான சகோதரர்களே, இது ஹிஸ்டரியில வரலாறுல நடந்திருக்கான்னு நீங்க கேட்கலாம். உண்மையிலேயே நடந்திருக்கு. நான் அடுத்து சொல்லி 2வது காரணம் என்ன தெரியுமா? நல்லா விளங்கிக்கோங்க. 2வது, ஆண்கள் பெண்களாகவும் பெண்கள் ஆண்களாகவும் நடிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், சமகால அறிஞர்களும் சொல்லுவாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த பாட்டு அர்த்தம் கொச்சைப்படுத்தக்கூடிய, உச்சையை தூண்டக்கூடிய, மோசமான உணர்வை ஏற்படுத்தக்கூடிய பாட்டுகளை கேட்கிறது. சமகாலத்தில் இந்த படங்கள், இந்த சீரியல்கள், இந்த தொடர்ச்சியான கதைகள், தொடர்ச்சியான இந்த நடிப்புகள், இவைகளை நாங்க பார்க்கிறோமா இல்லையா? நிறைய பாருங்க பாபு, யாரெல்லாம் இதை பார்க்கிறாங்களோ அவர்களிடத்துல இந்த தன்மை இருக்கும். என்ன நடக்கும்டா, இவைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் வெட்கம் முதலாவது இல்லாம போகும். வெட்கம் இல்லாம போனா ஆண்கள் பெண்களாகவும் விளங்குதில்லை, பெண்கள் ஆண்களாக மாறுறதும் விளங்குதில்லை. இதுதான் சமூகத்தில் ஊடுருவிக்கக்கூடிய, வேர் பிடிச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அதனால தான் மார்க்கம் இந்த பாட்டையோ இந்த படத்தையோ வெறுக்கிறதுக்கு, ஒதுக்கிறதுக்கு காரணம் இதுதான்.